நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் ஆப்பிள் ஸ்டுடியோஸ் பிளஸ் ஜெரி பிரக் ஹைமன் பிலிம்ஸ் பிளஸ் பிளான் பி என்டர்டைன்மெண்ட்ஸ் பிளஸ் இன்னும் 2-3 கம்பெனிகள் தயாரிப்புல ஜோசப் கொசின்கி இயக்கத்துல பிராட் பிட், டாம்சன் நிட்டிஸ், கெரி கவுண்டன், ஜேவியர் பார்டம் மற்றும் பலர் நடிப்புல வந்திருக்க F1 அதாவது ஃபார்முலா 1 ஹாலிவுட் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படத்தோட கதை என்னன்னு லைட்டா பாத்துருவோம். முழு கதையை இன்னொரு தனி வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். 1990களுக்கு பிரபலமான டிரைவரான சோனி ஹேஸ்ங்கிற பிராட் பிட் ஒரு பெரிய ரேஸ் கார் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு ஆட்டத்துல இருந்து விலகிறாரு. அடிக்கடி அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் வந்துகிட்டே இருக்கு. அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. ஆனா இப்ப வருமானத்துக்கு வழி இல்லாதனால நொந்து போய் இருக்கிற இவரு இந்த 2025ல இன்டர்நேஷனல் கார் ஃபெடரேஷன் நடத்துற ஒரு ரேஸ்ல தன்னுடைய நண்பர் மற்றும் APXGP டீம் ஓனரான ரூபன் கர்பெண்டர்ங்கிற ஜேவியர் பெட்டம்காக மறுபடியும் ரேசிங் வர்றாரு. இவங்க டீம்ல இன்னொரு அனுபவம் இல்லாத இளம் டிரைவரான ஜோசுவா பியர்ஸ்ங்கிற டாம்சன் நிட்ரிஸ்க்கும் நாயகன் பிராட் பிட்டுக்கும் அடிக்கடி சீனியர் ஜூனியர்ங்கிற ஒரு ஈகோ கிளாஸ் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் மீறி நாயகன் பிராட் பிட் எப்படி தன்னுடைய நண்பனுடைய இழுத்துப்புற நிலைமையில இருக்கிற ரேசிங் கம்பெனியை இன்டர்நேஷனல் கார் ரேஸ் கிராண்ட் பிரிக்ஸனுடைய ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் கொண்டு வந்து ஜெயிக்க வச்சு தன்னுடைய நண்பனுடைய ரேசிங் கார் கம்பெனிக்கு உயிர் கொடுக்கறது மட்டும் இல்லாம நண்பனுக்கு எப்படி தோல்வி கொடுத்தாருன்னு பரபரப்பா சொல்ற ஒரு அட்டகாசமான அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் டிராமா தான் F1. படத்தோட நாயகன் பிராட் பிட் உங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கோம். மிகப்பெரிய ஹாலிவுட் ஆக்ஷன் ஹீரோ. 1980களில் டெலிவிஷன் சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஹாலிவுட் சினிமாக்கள்ல ஆரம்பத்துல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் செகண்ட் ஹீரோ இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு இங்கிலீஷ் படத்துல வாம்பயரா டாம் குரூஸ் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அப்படியே ஒரு 20 வருஷமா நிறைய ஹிட் படங்கள் கொடுத்து ஒரு பெரிய நடிகரா வளம் வரும் போதுதான் ஏஞ்சலினா ஜோலியினுடைய 3வது ஹஸ்பண்டா இருக்காரு இவரு. இப்போ ஒரு லீடிங் ஆக்ஷன் ஹீரோ மட்டும் இல்லாம தயாரிப்பாளராகவும் இருக்காரு. இந்த படத்துல பிராட் பிட் பிரமாதமா கலக்கிடுறாரு. மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவான இவருக்கு இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமானாலும் வலுக்கட்டாயமா திணிக்கப்பட்ட ஒரு சண்டை காட்சிகள் கூட இந்த படத்துல கிடையாது. பிரமாதமான ஒரு கார் ரேஸ் வீரராகவே வாழ்ந்திருக்காரு. ஆரம்பத்துல டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ற சீன் தன்னுடைய நண்பர் கூப்பிடும் போது மறுக்காம உயிர் காப்பான் தோழங்கிற மாதிரி நண்பனுடைய நொடிச்சு போன கார் ரேஸ் கம்பெனிக்காக கார் ஓட்டுறது, இடையில மறுபடியும் சில ஆக்சிடென்ட்ல சந்திக்கிறது, அதுல இருந்து மறுபடியும் எந்திரிச்சு வருது, முந்தி மாட்டிக்கிட்டு ஆக்சிடென்ட் பத்தி அடிக்கடி நினைச்ச பத்தி மறல்றது, கடைசி கிளைமாக்ஸ் சீன்ல பரபரப்பா காரை வேகமா ஓட்டி முதலிடத்துக்கு வந்து சாம்பியன்ஷிப் பட்டத்தை விழுறதுன்னு அக்மார்க் ஒரு கார் ரேஸ் வீரராகவே வாழ்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய 6 தயாரிப்பாளர்கள் இவரும் ஒருத்தர். அடுத்த இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரமான ஜூனியர் கார் ரேஸ் வீரர் ஜோசுவா பியர்ஸ்ங்கிற கதாபாத்திரத்துல வர்ற டாம்சன் நிட்டிஸ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஒரு நடிகர் மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் கூட. 2021ல நெட்ஃபிளிக்ஸ் வெளியீட்டுல அவுட் சைடு த வேர் படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ரேஸ் டீம்ல தான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிற இவர் திடீர்னு நாயகன் வந்து கலக்க ஆரம்பிச்சது பொறாமையில வேகத்துல இருந்து ஆரம்பிச்சு நாயகன் கூட சக வீரரா ரேஸுக்கு போகும்போது அவர் பேச்சை கேட்காம அகம்பாவத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாற்ற சீன். பின்னால ஆக்சிடென்ட்டுக்கு நாயகன் காரணம் கிடையாது, தன்னுடைய அம்மாவும் தான் காரணம்னு புரிஞ்சு திரும்பி படுக்கையில இருந்து தன்னம்பிக்கையோட மீண்டு எழுகிற சீன்கள். கிளைமாக்ஸ்ல ஃபைனல் கிராண்ட் பிரிக்ஸ்ல நாயகனுக்கு அருமையா ஒத்துழைக்கிற சீன்ல பிரமாதமா பண்ணிருக்காரு. இவர் ஈகோ கிளாஸ்ல நாயகனோட மோதிர காட்சிகள் நல்லா இருந்தது. பிராட் பிட்டுக்கு அப்புறம் இந்த படத்தோட காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அருமையா உயிர் கொடுத்திருக்கிறது இவர் தான். அடுத்து APXGP கம்பெனியுடைய ஓனர் அண்ட் பிராட் பிட்டோடைய நண்பரா வர்ற ஜேவியர் பேட்டம் பிரமாதமா பண்ணிருந்தாரு. இடையில இவருடைய கம்பெனியோட கார்கள் மக்கர் பண்ணும்போது இவர் காமிக்கிற அந்த டென்ஷன் ரியாக்ஷன்கள், கடைசி இவருடைய APXGP கம்பெனி டீம் நாயகனால ஃபைனல் ரவுண்ட் வந்து சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிக்கும் போது அந்த சந்தோஷ உணர்வை பரவச உணர்வை அழகா வெளிப்படுத்தி இருப்பாரு. இந்த சீன்ல பிராட் பிட்டோட இவர் தான் பிரமாதமா ஸ்கோர் பண்ணிருப்பாரு. இவருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் ஏற்கனவே சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களான டியூன் 1, டியூன் 2 படங்கள், பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன், ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்ல நடிச்சிருக்காரு. 2007ல வந்த நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன்ங்கிற படத்துக்காக சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கார் விருதுங்கிற அகாடமி விருதை வாங்கியிருக்காரு இவரு. அடுத்து APXGP கம்பெனியுடைய டெக்னிக்கல் டைரக்டர் கதாபாத்திரத்துல வர கெரி கவுண்டன்ங்கிற லேடி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இடையில நாயகன் கூட அப்படியே ஜல்சா பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரூக்ல ஓனர் வரும்போது அதை சமாளிக்கிற சீன்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஜோஷுவாவுடைய அம்மா வர சாரா நைல்ஸும் பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. இப்படி எல்லாருமே காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்காக அருமையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. படத்தோட இயக்குனர் ஜோசப் கொசின்ஸ்கி. இவருக்கு இந்த F1 படம் இயக்குனரா 6வது படம். அது மட்டும் இல்லாம 2024ல வந்த ட்விஸ்டர் படத்துக்கு கதை எழுதுறது இவர் தான். இவர் டைரக்ட் பண்ணாலே ரொம்ப முக்கியமான படம். இவருக்கே ஒரு பெஞ்ச் மார்க்கா இருந்த படம் 2022ல டாம் குரூஸ் நடிச்ச இந்த டாப் கன் மேவரிக் படம் தான். அந்த படம் எவ்வளவு பெரிய ஹிட்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அதே வருஷம் வந்து இவருடைய ஸ்பைடர் கட் படம் சரியா ஓடல.
அதனால ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்ப மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. நல்லா பிரமாதமா ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா பிரசன்ட் பண்ணிருக்காரு. நல்லா கவனிக்கணும், இதுவரைக்கும் ஆக்ஷன் படங்கள் அதிகமா பண்ண இந்த டைரக்டருக்கு ஸ்போர்ட்ஸ் டிராமாவா இந்த F1 இவருக்கு முதல் படம். அதே மாதிரி ஆக்ஷன் ஹீரோவே நடிச்சுக்கிட்டு இருந்த பிராட் பிட்டுக்கும் ஸ்போர்ட்ஸ் டிராமாவா இது முதல் படம். ஆனா 2 பேருமே நல்லா பிரமாதமா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா டைட்டாவே ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய ரைட்டர் எஹரன் கிரக்கர். படத்துல கார் ரேஸ் படமாக்கப்பட்ட விதம் அவ்வளவு அருமையா இருந்தது. ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து காரை காமிச்ச விதங்கள், அந்த கார் பந்தய லேப்களை காமிச்ச விதம், மைதானங்களை காமிச்ச விதம், ரேஸ் பாயிண்ட்கள், யார் லீடிங்ல வர்றா, நாயகன் எந்த இடத்துல வர்றாரு, எல்லாத்தையும் காமிச்ச விதம் நம்மளும் ஒரு கார் ரேஸ் மைதானத்துக்குள்ள இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது. இத்தனைக்கு ஒரு சினிமாஸ்கோப் ஸ்கிரீன்ல பார்த்த எனக்கே இந்த படம் அப்படி ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுத்ததுன்னா ஐமாக்ஸ்ல பார்த்தவங்களுக்கு எப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு யோசிப்பாங்க. ஏன்னா இந்த படத்தை சினிமாஸ்கோப்புக்கான கேமரால ஷூட் பண்ணாம ஐமாக்ஸ்க்கான கேமரால ஷூட் பண்ணிருக்காங்க. சினிமாஸ்கோப்ல ஷூட் பண்ண ஒரு படத்தை ஐமாக்ஸ் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி ஐமாக்ஸ் ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ணா ஸ்கிரீன்ல மேலே கீழே ஒரு பிளாக் பார்டர் பார்க்கலாம் நீங்க. ஆனா இந்த படத்தை ஐமாக்ஸ் கேமரால ஷூட் பண்ணதுனால அவ்வளவு பெரிய ஐமாக்ஸ் தரையும் இந்த படம் எந்த கேப்புமே இல்லாம ஃபுல்லா ஆக்குபை பண்ணி அப்படியே ஒரு பிரமிப்பான பிரம்மாண்டமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது இந்த படம். இதுல இந்த படத்தை 3Dல கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பயங்கர எஃபெக்டிவா செம்மையா இருந்திருக்கும். அதனால இந்த படத்தை கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்த்தா தான் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தியேட்டர்ல இருக்கும்போது ஒரு கார் ரேஸ் மைதானத்துக்குள்ள இருந்த ஒரு ஃபீலிங், நம்மளை சுத்தி கார் சத்தமா கேட்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சினிமா முடிஞ்சு நீங்க தியேட்டர் விட்டு வெளியில வந்து ரோட்ல நடந்தாலும் உங்களை சுத்தி ரேஸ் கார்கள் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அடுத்த இந்த படத்தோட ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்தோட கார் ரேஸ் காட்சிகள், நாயகன் ஜெயிக்கிறது எல்லாமே அவ்வளவு நம்பகத்தன்மையோட இருக்கு. அப்படி ஒரு பிரமாதமான ஒரு இந்த படத்துக்கு கேரக்டர் டிசைனிங் நல்லா இருந்தது. குறிப்பா நாயகன் பிராட் பிட் கதாபாத்திரத்தை விட ஜோஸ்வா கதாபாத்திரம், பிராட் பிட்டினுடைய நண்பர் கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம், ஜோஸ்வாவுடைய அம்மா கதாபாத்திரங்கள் எல்லாமே நல்லா சூப்பரா இருந்தது. ஜோஸ்வா மற்றும் ஜோஸ்வாவுடைய அம்மா கதாபாத்திரத்தினால இந்த படம் அவ்வளவு ஈஸியா ஆடியன்ஸ் மனசுல எமோஷனலா கனெக்ட் ஆகுது. ஏன்னா ஜோஸ்வா அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டினதுல இருந்து அவனுடைய அம்மா காமிக்கிற தவிப்பை அவ்வளவு சூப்பரா டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ஜோஸ்வா அம்மா சம்பந்தப்பட்ட சீன்கள், கிளைமாக்ஸ் சீன்கள் பாக்குற ஆடியன்ஸ் மனசுல ஈஸியா எமோஷனலா கனெக்ட் பண்ற அளவுக்கு பிரமாதமா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, வின் டீசல் நடிச்ச ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பிரான்சைஸ்ல வர மாதிரி பரபரப்பான காட்சிகள், ஃபைட் சீன்லாம் வச்சு மசாலாதனமா கொடுக்காம ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ நடிச்சிட்டும் யதார்த்தமான ஆனா பரபரப்பான படமா கொடுத்துருக்காங்க. அடுத்த படத்துக்கு கேமராமேன் கிளாடியோ மொரெண்டா பிரமாதமா படம் பிடிச்சிருந்தாரு. எப்ப நம்ம ஒரு படம் பார்க்கும் போது அதனுடைய கதை களத்துக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதோ அப்பவே அந்த படம் பாதி ஜெயிச்சிருச்சு எடுத்தோம். அந்த ஒரு காரணம் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல முதல் ஹீரோ இந்த கேமராமேன் தான். அத்தனை கார்களுக்கு நடுவில் நாயகன் காரை நம்ம ஈஸியா அடையாளம் காமிச்ச மாதிரி படம் பண்ண விதம், கார்கள் ஆக்சிடென்ட் ஆகிறத படம் பிடிச்ச விதம் எல்லாமே நல்லா இருந்தது. அடுத்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஹான்ஸ் ஜிம்மர் மனுஷன் சும்மா புகுந்து விளையாடி இருக்காரு. படத்துல 75% கார் சவுண்ட பிரசன்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக ஸ்போர்ட்ஸ் சேனல்ல கார் ரேசர் டிராபி பார்த்த ஒரு ஃபீலிங் நமக்கு வரக்கூடாது. அதே நேரத்துல மக்கள் மனசுல ஈஸியா கனெக்ட் ஆகணும். ஒரு பரபரப்பு த்ரில்லிங் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணணும். இந்த அத்தனை டாஸ்க்குகளும் அவ்வளவு அருமையா கோஆர்டினேட் பண்ணி சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 2வது ஹீரோ இவர் தான். ஏன்னா ஒரு கார் ரேஸ் நடக்கிறத காமிக்கணும்னா அதுக்கு கேமரா ஒர்க் மட்டும் போதாது, ப்ரொடக்ஷன் டிசைனிங் ஒர்க் மட்டும் போடாது, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பிரமாதமா இருந்தாதான் காட்சிகள் நல்ல பரபரப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். சும்மா கார் ஒரு ட்ரு சவுண்டை காமிச்சுக்கிட்டே இருந்தா அது ஸ்போர்ட்ஸ் டிராமாவா இருக்க முடியாது. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் உள்ள படத்தினுடைய மொத்த ஹீரோக்களை ஓவர்டேக் பண்ணி இந்த 2 பேர் தான் இந்த படத்தினுடைய ரியல் ஹீரோன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் தான் பிராட் பிட் டைரக்டர்லாம். அடுத்து இந்த படத்தினுடைய எடிட்டர் ஸ்டீஃபன் மெரியோன் பிரமாதமா எடிட் பண்ணியிருக்காரு. படத்துல அந்த நாட்டுல பந்தயம் இந்த நாட்டுல பந்தயம்னு ஏகப்பட்ட கிராண்ட் ட்ரிக்ஸ்கள் வருது. ஆனா எதையுமே நம்ம மண்டையில போட்டு குழப்பி அடிக்காம ஆடியன்ஸுக்கு ஈஸியா புரியுற மாதிரி கச்சிதமா எடிட் பண்ணி படத்தை கொடுத்துருக்காரு. மொத்தத்துல இந்த படத்துல கேஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டை விட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா சவுண்டா இருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். அப்ப படத்துல மைனஸ் பாயிண்ட்களே இல்லையா நீங்க கேட்கலாம். முதல் மைனஸ் பாயிண்ட், படம் என்னதான் பல ஊர்கள்ல பல நாடுகள்ல நடக்கிற காரேஸை காமிச்சாலும் ரேஸ் மைதானம் பல லாப்புகள் ஒரு குண்டுச்சட்டிகளே படம் குதிரை ஓட்டிட்டு இருக்கிறதுனால நமக்கு சில நேரங்கள்ல ஒரு அயற்சி வருது. ரேஸ் நடக்காத அதிகமான நேரங்கள்ல இந்த படத்தோட இங்கிலீஷ் வெர்ஷன் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு போரிங் ஃபீலிங் கொடுக்கும். அடுத்து வழக்கமான ஹாலிவுட் படங்கள்ல ஒரு காதுல பூ சுத்த சமாச்சாரம், ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்போர்ட்ஸ் காரை வாங்க முடியாத ஒரு கம்பெனியுடைய கார் ரேசர் நாயகன் ரிப்பேரான காரை வச்சுக்கிட்டு ரேஸ்ல முதல்ல இடம் வருது. சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிக்கிறதெல்லாம் கொஞ்சம் உறுத்தலாதான் இருந்தது. அதுக்காக நல்ல பிராட் பிட் குருவி படத்துல ஒரு விஜய் மாதிரி படு பயங்கரமான டப்பாக்காரை ஓட்டிட்டு வந்து ரேஸ்ல ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணியே காமிக்கல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மற்றபடிக்கு இந்த படத்துல வேற இந்த மைனஸ் பாயிண்ட்கள் அந்த அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு பிரமாதமான ஒர்க் இந்த படத்துல.
தன்னுடைய நண்பனுடைய திவாலாக போற ரேசிங் கார் கம்பெனியை மீட்டெடுத்து என் ஃப்ரெண்ட் இஸ் டிடி என் ஃப்ரெண்ட் இஸ் இண்டீட்னு ப்ரூவ் பண்ற அற்புதமான ஒரு மாரல் வேல்யூ. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்தாலும் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டை விட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் நல்லா சவுண்டா இருக்கு. ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா அருமையாக சந்திக்கிறத படத்தை இன்னும் நல்லா பரபரப்பாக கொண்டு போயிருக்கலாம். இந்த அடிப்படையில் படத்துக்கு 5க்கு 3.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். தாராளமாக அந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வசதி இருந்தால் ஐமாக்ஸில் பாருங்க. கண்டிப்பா அந்த படம் ஒரு பக்கா ஐமாக்ஸ் மெட்டீரியல். சவுண்ட் எஃபெக்ட்டுக்கும் படத்தோட துல்லியத்துக்கும் உங்களை அப்படியே ஒரு கார் ரேசிங் மைதானத்துல உங்களை அப்படியே ஒரு 2.5 மணி நேரம் உட்கார வச்சிருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த படம். சோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. 1-2 லிப்லாக் சீன்கள் இருக்கிறதுனால இது 16+ ஏஜ் ஆடியன்ஸுக்கான படம். மொத்தத்துல F1 ஃபென்டாஸ்டிக் 1 சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நேர்கொண்ட பார்வை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்லம்.